தமிழகத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறாத இடமே இல்லை என புரட்சி தமிழர் காட்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்போம் எனவும் வாக்குறுதி. போதை கஞ்சா விற்கிற இடமே, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்கிறது உண்மைதானுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கட்டும். இந்த கஞ்சாவை பயன்படுத்துகின்ற போதை ஆசாமியினால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வுகள் நடைபெறுது. இந்த ஆட்சியால அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்த முடியல, அதை தடுக்க முடியல. அதனால கஞ்சா விற்பனை தமிழகத்தில் சர்வசாதாரணமா நடக்குது. அதிமுக ஆட்சி மலர்ந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற நிலையே இருக்காது. முற்றிலும் கஞ்சாவை ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடந்தது அதிமுக ஆட்சியில. போதை நடுமாட்டத்தை முடிவு கட்டணும். அதே போல மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த கஞ்சா என்ற இந்த போதை பொருள் முற்றிலும் அழிக்கப்படும், ஒடுக்கப்படும். மக்கள் விரோத திமுக அரசை தாங்கி பிடித்த அதன் கூட்டணி கட்சிகளை விளாசிய புரட்சி தமிழர். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாகவும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சிகள் எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? ஆமா, டெல்லியில் தானே காங்கிரஸ் இருக்குது. உண்மைதான் சொல்றாரு. டெல்லியில காங்கிரஸ் இருக்குது இல்ல. ஆனா 20 நாள் போராடி போராடி ஸ்டாலினுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டது. ஏன்னா காங்கிரஸ் திமுக உடனே கூட்டணி அமைச்சுட்டாங்களா? 20 நாட்கள் போராட்டம் பத்திரிகையில ஊடகத்திலும் மாறி மாறி வந்தது. திமுக கட்சிக்காரர் நிர்வாகிகள் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ்காரர் திமுக குறை சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாத என்ற சூழ்நிலை வந்தது. எப்படியோ கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனசாரா கூட்டணி அமைச்சாங்க, சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் திமுக கட்சிய திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த இடத்தை விட ஆதரவு கொடுத்ததுக்காக ஒரு சீட்டு மைனஸ். எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சொன்னோம், திமுகவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. சட்டமன்றத்தில் புகழ்வாங்க. நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்போம். ஆனா காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சியோ இந்த அரசாங்கத்தை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே முதலமைச்சர் புகழ்வாங்க. புகழ்ந்ததுக்கு கிடைத்த பரிசு ஒரு சீட்டு மைனஸ். தேமுதிக தான் போய் சேர்ந்திருக்குது. 2021 அவர்கள் வாங்கின வாக்கு தவறா நினைக்க கூடாது. அங்க பதிவான வாக்கு தான் சொல்றேன். 6% வாக்கு. எவ்வளவு வாக்கு? அவர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு? 10 சீட்டு. 2% வாங்கினவருக்கு 5 சீட்டு. பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறவருக்கு வேணும். படிச்சு சொன்னோம், எங்க பேச்ச கேட்கவே இல்லை. மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இல்லாட்டி மக்களுடைய செல்வாக்கு இழந்துருவீணும். மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. கூட்டணியில தலைமை தாங்கிற திமுக இவருடைய செல்வாக்க அறவா இழக்க வைத்துட்டு. வேலூர் மாவட்டம் செதுவாலை பகுதியில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் மலர்களை தூவி சிறப்பான வரவேற்பு. அஇஅதிமுகவின் அணைக்கட்டு தொகுதி வேட்பாளர் தா வேலழகன் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கேவிக்குப்பம் தொகுதி வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோரை ஆதரித்து புரட்சி தமிழர் வாக்கு சேகரிப்பு.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எழுச்சி மிகு வரவேற்பு. அஇஅதிமுகவின் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் அரக்கோணம் சு ரவி, ஆற்காடு தொகுதி வேட்பாளர் ஆற்காடு எஸ்.எம். சுகுமார், காட்பாடி தொகுதி வேட்பாளர் வி ராமு மற்றும் வேலூர் தொகுதி வேட்பாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு, சோளிங்கர் தொகுதி பாமக வேட்பாளர் கா. சரவணன், ராணிப்பேட்டை பாஜக வேட்பாளர் கார்த்திகேயன் ஆகியோரை ஆதரித்து புரட்சி தமிழர் வாக்கு சேகரிப்பு. ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு சங்கத்தில் 5 சவரனுக்கு குறைவாக வைக்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி என கூறி மக்களை ஏமாற்றிய திமுக அரசு. ஸ்டாலின் மற்றும் உதயநிதியின் வெற்று வாக்குறுதிகளை நம்பி 35 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திமுக ஆட்சிக்கு வந்தா 2021 தேர்தல் அறிவிப்பு, ஆட்சிக்கு வந்தா 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்திலே நகை வச்சு பணம் வாங்கினா தள்ளுபடினாங்க. அப்போ உதயநிதி பல கூட்டத்துக்கு போனார். நம்முடைய பெண்களை பார்த்தார். காதுல தோடு, கழுத்துல நகை இருந்தது. நீங்க நகையா வச்சிருக்கிறீங்க, பாத்துக்கிறேன் ஒரு கைன்னு நேரா பெண்கள் ஓடுங்க, தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் போய் நகை வைங்க, பணத்தை வாங்க, செலவு பண்ணாங்க. நம்ம பெண்கள் ஆகா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அவருடைய மகன் உதயநிதி சொல்லிட்டாரு, அதனால 10 பவுனம் 3 வெட்டி ஒரு குடும்பத்தில் 3 பேர்ல கொண்டு வச்சாங்க. வச்ச பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஒரு உத்தரவு போட்டாங்க, என்ன ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் அந்த கடன் தள்ளுபடி என்று சொல்லி 48 லட்சம் பேர் திரு ஸ்டாலினுடைய வாக்குறுதியை நம்பி, உதயநிதி ஸ்டாலினுடைய வாக்குறுதி நம்பி அவள் அணிந்திருந்த நகையை அங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. பிறகு பல விதிகளை விதிச்சு அதுல 13 லட்சம் பேருக்கு தான் அந்த நகை வச்ச பணம் வாங்க தள்ளுபடி செஞ்சது. மீதி 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்டார். திமுகவில் நீண்ட காலம் அயராது உழைத்தும் துரைமுருகனுக்கு அமைச்சர் பதவி வரை மட்டுமே கிடைக்கும் என்றும், கருணாநிதி குடும்பத்தினர் மட்டுமே கட்சியிலும் ஆட்சியிலும் பொறுப்பிற்கு வர முடியும். அஇஅதிமுகவில் மட்டும்தான் கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளராக வர முடியும் என புரட்சி தமிழர் பெருமிதம். அண்ணன் துரைமுருகன் அவர்களே சிந்திங்க, உங்களை வச்சு ஏணி மாதிரி படிக்கட்டை ஏறுவாங்க, ஏறி ஏணி எட்டி உதைப்பாங்க. அதுதான் கருணாநிதியுடைய குடும்பத்தின் வழக்கம். உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, திரு உதயநிதியுடைய அனுபவம் என்ன, வயது என்ன, அவர் என்ன இந்த கட்சிக்கு உழைத்தாரா? திமுகவுக்கு ஒரே அடையாளம் திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இதை தவிர்த்து என்ன இருக்குது? திமுகவுக்கு என்ன உழைப்பு கொடுத்திருக்காரு? திமுக கட்சியில் வேற ஆளே இல்லையா? ஆக திரு உதயநிதி அவர்கள் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் இளநிலை திமுக செயலராக்கினாங்க, பிறகு எம்எல்ஏ ஆக்கினாங்க, பிறகு அமைச்சராக்கினாங்க, பிறகு துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அன்னை துரைமுருகன் பாவமா இருக்குது பாக்குறதுக்கு. பக்கத்தில் அவர் துணை முதலமைச்சர், இவர் வேற அமைச்சர். அடிக்கடி ஸ்டாலின் பேசுவார், சட்டமன்றத்தில் பேசுவார், பொதுக்கூட்டத்தில் பேசுவார். நான் எமர்ஜென்சி பார்த்தேன், நான் மிஸ்ஸாவை பார்த்தோம் பாரு. அப்ப யார் சிறையில் இருந்தாரு? அண்ணன் துரைமுருகன் இருந்தார். அவர் பக்கத்திலேயே தான் வந்திருக்காரு, கேட்டுட்டு தான் வந்திருக்க முடியும், பதவி கிடைக்காது. திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் கட்சியிலையும் உயர்ந்த பதவி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்திலையும் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண கிளை செயலாளர் கூட அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வர முடியும். நான் 1974 என்னுடைய சிற்றூர் சிலுவமலையத்தில் கிளை செயலாளர் இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரி இந்த கட்சியில் தான் வர முடியும். வேற கட்சியில் வர முடியுமா? திமுக வாய் திறந்து பேச முடியுமா? ஊடகத்தினரும் பத்திரிகையாளர்களும் தாங்கி பிடிக்கவில்லை என்றால் திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும். ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டாமல் தாங்கி பிடித்த கட்சிகளுக்கு பரிசாக குறைவான தொகுதிகளை ஒதுக்கியுள்ளார் ஸ்டாலின் என்றும் புரட்சி தமிழர் ஆவேசம். நம்பரும் 10 நம்பரும் மட்டும் இந்த திமுக தாங்கி பிடிக்கிறீங்கன்னா திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கு. சிந்திச்சு பாருங்க.
5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்தே பேசல. திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், ஒரு எம்எல்ஏ கூட மக்களுடைய பிரச்சனைய சட்டமன்றத்தில் பேசல. வாய் பத்தி இருந்தாங்க, உங்களுக்கு அடிமை சேவை செஞ்சாங்க, உங்களுடைய கட்சிக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நடைபெற்று முடிந்த தேர்தலில் 2021 தேர்தலில் கொடுத்த இடத்தை விட, சட்டமன்ற இடத்தை விட குறைச்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு சீட்டு குறைச்சு கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு வேணும். நாங்க எவ்வளவு சொன்னோம், மக்களுடைய பிரச்சனை பேசுங்க. நீங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் வந்திருக்கிறீங்க. மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா தான் மக்களிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன கேட்கல. இன்றைக்கு திமுக கூட்டணி அடிமை கூட்டணியா இருந்தீங்க. அதனால 21 கொடுக்கப்பட்ட சீட்டை விட குறைச்சு கொடுத்திருக்கிறீங்க. அண்மையில் ஒரு புது கட்சி போச்சு, அதுக்கு எத்தனை சீட்டு? 10 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு? 21 1/2% ஓட்டுக்கு 10 சீட்டு. அதே கூட்டணியில் திமுக கூட்டணியில் அங்கம் வச்ச கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் 2% வாங்கி இருக்கிறாங்க. 5 சீட்டு 8 சீட்டு வேணும். ஏன்னா 5 ஆண்டு காலம் திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சிங்களா, அதுக்கு பரிசா ஸ்டாலின் கொடுத்துட்டார். இனியாவது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க. போதை ஆசாமிகளால் குற்றச் செயல்கள் அதிகரிப்பதாகவும், நாங்குநேரியில் போதை ஆசாமிகளால் 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டி பேச்சு. அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 3 மாதங்களில் கஞ்சா அறவே ஒழிக்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாக்குறுதி. இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை, சந்து பொந்து எல்லா இடத்திலையும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இதுக்கு காரணம் என்ன? திமுக சேர்ந்த சில முக்கிய புள்ளிகள் இதுக்கு ஆதரவாக இருப்பதா செய்தி. அதனால காவல்துறை அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் அங்கங்கே குற்றச் செயல் அதிகரித்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா நாட்டுக்கு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு போதை ஆசாமி இன்னைக்கு நாங்குநேரி சிவகங்கையில சாலையில இருசக்கர வாகனத்தில் போறாங்க. அங்க சாலையில நின்று வெட்டுறாங்க. நாங்குநேரில் 2 பேர் இறந்துட்டாங்க. எவ்வளவு கொடூரம்! இந்த போதை, கஞ்சா போதை பயன்படுத்துகின்ற இளைஞர்கள், மாணவர்கள் அவருடைய கண்ணெதிரே சீரழியக்கூடிய காட்சி பார்க்கிறோம். மிக மோசம். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே 3 மாதத்தில் இந்த கஞ்சா அறவே ஒழிக்கப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கழக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். திருப்பத்தூரைச் சேர்ந்த திமுகவினர் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வருகை தந்தபோது அவரது முன்னிலையில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜ் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தார். சூலூர் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி ஏற்பாட்டில் 20 பேருடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜ் அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பது கோவை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
மருத்துவமனை, பேருந்து நிலையம் என திருப்பூருக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசு என முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பெருமிதம். திருப்பூருக்கு திமுக அரசு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. திருப்பூருக்கு ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு பாரத பிரதமரும் அப்போது முதல்வர் எடப்பாடி அவங்க சேர்ந்து கொடுத்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னும் பல்வேறு திட்டங்கள், பேருந்து நிலையம் என்று எல்லா திட்டமும் கொடுத்தோம். மாநில சாலைகள் திமுக 5 ஆண்டுகளாக திருப்பூருக்கு ஒன்றுமே ஒரு குப்பையை கூட எடுத்து கொண்டு ஒரு இடத்துல போடக்கூடிய ஒரு மோசமான அரசாங்கம், குப்பையை கூட இருக்காத அரசாங்கம், இந்த திட்டம் தராத அரசாங்கம் இன்னைக்கு திருப்பூர். ஆகவே எங்களது வெற்றி வேட்பாளர்கள் அவர்களும் அதே போல சந்திராஜி அவர்களும் உறுதியாக வெற்றி உறுதி. வடக்கு தொகுதியிலே 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலும், தெற்கு தொகுதியிலே 50,000 வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி உறுதி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஓகே சின்னராஜை அறிமுகம் செய்து வைத்த கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பிரச்சாரம். செந்தில் பாலாஜி உட்பட யார் வந்து போட்டியிட்டாலும் கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியே வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொல்லுரை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று நடைபெறும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி குன்னூர் லெவல் கிராஸ் பகுதியில் முன்னாள் அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து கொடுத்தும் கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கமணி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் விரோத ஆட்சியான திமுகவை தூக்கி எறிய வேண்டும் எனவும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து தேர்தல் பரப்புரை. மக்களுக்கு விரோத ஆட்சியாக, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு விரோத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக அரசை தூக்கி எறிய வேண்டும். ஆக கொள்ளையடிப்பதை மட்டுமே இந்த அரசு குறிக்கோளாக வைத்திருக்கின்றது. மக்களுக்கான திட்டங்களை செய்ய வேண்டியது அதிமுக அரசு. ஆகையால் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், போதையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அதிமுக ஆட்சியான எடப்பாடி தலைமையில் அமைய வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வீதி வீதியாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரம். கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் இரட்டை இலை சின்னம் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடியும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உற்சாக வரவேற்பு. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம். 1 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற ரோட் ஷோவில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சியினருடன் பொதுமக்கள் பலரும் பிரதமர் மோடிக்கு மலர் தூவி வரவேற்பு. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலும் மாநிலத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலும் தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கப்படும். இரட்டை வளர்ச்சி, விரைவான முன்னேற்றம் மூலம் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறந்த எதிர்காலம் உருவாக்கப்படும் என
சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பேட்டி. ஊழலை இரட்டிப்பாக்கத்தான் திமுக வேலை செய்கிறது. தவறான செய்திகளை ஒளிபரப்பி அதன் மூலம் திமுக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதாக சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜகவைச் சேர்ந்த 27 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிப்பு. சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும், அவினாசி தொகுதியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகனும், மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும், கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசனும் போட்டியிடுகின்றனர். வடக்குறிச்சியில் கிருத்திகா சிவக்குமார், அறந்தாங்கியில் கவிதா ஸ்ரீகாந்த், விளவங்கோடு தொகுதியில் எஸ் விஜயதாரணி ஆகியோர் போட்டி. தளி தொகுதியில் நாகேஷ் குமார், திருவண்ணாமலையில் ஏழுமலை, ராசிபுரத்தில் எஸ்டி பிரேம்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாஜக சார்பில் உதகமண்டலம் தொகுதியில் போஜராஜன், திருப்பூர் தெற்கு தொகுதியில் எஸ் தங்கராஜ், திருவாரூர் தொகுதியில் கோவி சந்துரு, தஞ்சையில் ஸ்ரீ முருகானந்தம் ஆகியோர் போட்டி. கந்தர்வக்கோட்டையில் சி உதயகுமார், புதுக்கோட்டையில் என் ராமச்சந்திரன், திருப்பத்தூரில் கேசி திருமாறன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். மானாமதுரையில் பொன் பாலகணபதி, மதுரை தெற்கில் ராமஸ்ரீனிவாசன், ராமநாதபுரத்தில் ஜிபிஎஸ்கே நாகேந்திரன், திருச்செந்தூரில் KRM ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பாஜக சார்பில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரத்தில் SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவிலில் MR காந்தி, குளச்சல் தொகுதியில் டி சிவக்குமார், பத்மநாபபுரத்தில் ரமேஷ் ஆகியோர் போட்டியிடுவதாக பாஜக அறிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சியான பாமகவின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரம். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிராக 62,000 குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும், நாள் ஒன்றுக்கு 32 குழந்தைகளுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சியான பாமக வேட்பாளர் மகேஷ்குமாரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி மலர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம். சில நாட்களுக்கு முன்பு கட்சியில் சேர்ந்த GK மணியின் மகனுக்கு சீட்டு கொடுத்த காங்கிரஸ் தலைமை காங்கிரஸை தமிழகத்தில் வளர்த்த காமராஜரின் பேத்திக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்காமல் மறுப்பு. பண முதலைகளுக்கு மட்டுமே சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சிக்காக வாழையடி வாழையாக உழைத்து வரும் தனக்கு சீட் வழங்கவில்லை என்றும் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் செயலாளர் கமலிகா காமராஜர் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு தமிழ் மொழி தெரியாது என கூறப்படும் நிலையில் மது பாட்டிலுடன் இருக்கும் புகைப்படத்தை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரசார் இந்த வேட்பாளரை இதுவரை பார்த்ததில்லை என்றும், அப்பகுதியில் பரிச்சயம் இல்லாதவரை காங்கிரஸ் நிறுத்தியுள்ளதாகவும் எழும் குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை தொகுதிக்குள் விடமாட்டோம் என ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிவிப்பு. கட்சிக்காக உழைத்த உள்ளூர் நிர்வாகிகள் இருக்கும்போது வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவரை ஏன் நிறுத்த வழங்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் வேட்பாளரை மாற்றவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சியினர் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக எச்சரிக்கை. காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியிலே வெளி மாவட்டத்தை சார்ந்த ஒரு நபரை வேட்பாளராக இன்றைக்கு எங்களது தலைமை அறிவித்திருக்கின்றது. இந்த வேட்பாளரை நாங்கள் ஏற்கவில்லை. இந்த வேட்பாளரை மாற்றும் வரை எங்களது போராட்டமானது தொடரும். நீங்கள் தயவு செய்து இந்த வேட்பாளரை மாற்றிவிட்டு இந்த மண்ணின் மைந்தருக்கு சீட்டு கொடுங்க.
அது இந்த மண்ணின் மைந்தர் கரை பேட்டி போட்ட துண்டுக்கு சொந்தக்கார காங்கிரஸ்காரங்க இந்த வாய்ப்பு கொடுங்க. நீங்க மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் களத்திலே சந்திக்க போகிறோம், களம் காண போகிறோம், தேர்தல் களத்திலே ஒவ்வொருவரும் நிற்க போகிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள புதூர் கிராமத்தில் விசிக வணிகர் அணி மாநில துணை செயலாளர் மோசஸ் வீட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலை போலவே தற்போதும் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. வருமான வரி சோதனையை அறிந்த மக்கள் தேர்தலுக்கு தேர்தல் திமுகவினர் பணம் பதுக்கி வைப்பதற்காகவே கூட்டணி அமைக்கிறார்கள் போலிருக்கிறது என கட்டும் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக வேட்பாளர் அம்பேத்குமாரின் அறிமுக கூட்டத்தில் திமுக கொடி மட்டுமே இருந்ததால் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தி. திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுகவோடு வேண்டாவிருப்பாக கூட்டு வைத்திருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியிலிருந்து இருக்கப் போவதில்லை என தெரிவித்ததால் பரபரப்பு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் தாமதமாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் செல்வ பெருந்தகை பதவி விலகுவேன் என கூறியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சிக்குள் பல கட்ட மோதல்களுக்கு பின் வெளியாகி இருக்கும் வேட்பாளர் பட்டியல் முழு வடிவம் பெறாமல் அரைகுறையாக இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் கொந்தளிப்பு. 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர் பட்டியல்கள் மட்டுமே வெளியான நிலையில் மேலூர் தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்படாததை தொடர்ந்து செல்வ பெருந்தகைக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையே மோதல் போக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக நிர்வாகிகள் புலம்பல். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் திமுக எம்பி கனிமொழியின் பிரச்சாரத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. போக்குவரத்து இடையூறாக பிரச்சாரம் செய்ததாலும் வெளுத்து கொளுத்தும் வெயிலில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மயக்கம். ஒரு வாரம் வேணா விட்டா 2 வீலர்ல குறைய போறா. 9 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை வழங்காமல் திடீரென வந்த தேமுதிகவிற்கு 10 இடங்களில் போட்டியிட திமுக வாய்ப்பளித்திருக்கும் நிலையில் இணையத்தில் பரவி வரும் பிரேமலதாவின் பழைய பேச்சுக்கள். கேட்ட இடங்களை கொடுக்காததால் கூட்டணி கட்சியினரே இந்த வீடியோவை பரப்பி தங்கள் ஆதங்கத்தை தனித்துக் கொள்வதாக இணையவாசிகள் கிண்டல்.